ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏர் இந்தியா விபத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கலாம்னு சில கோட்பாடுகள் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸால் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வெளியான புது வீடியோவால் விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வந்திருக்கு. இப்போ வெளியான ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மூலமாக ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டான கேப்டன் ஸ்டீவ் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பார்த்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் அதிர்ச்சியில் இருக்காங்க. விமானத்தோட அடிபாகத்தில் தெரிகிற அந்த கருவியின் பெயர் தான் ரேட், அதாவது ரேம் ஏர் டர்பைன். எப்போ ஒரு விமானத்தில் ஹைட்ராலிக் ஃபெயிலியர், எலக்ட்ரிக் ஃபெயிலியர் மற்றும் டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் ஏற்படுதோ அந்த சமயத்தில் ரேட் அப்படிங்கிற கருவி வெளியே வரும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரேட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விண்ட் டர்பைன் மாதிரியானது. ஒரு விமானம் எமர்ஜென்சி சமயத்தில் எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டர்பைனும் வேகமாக சுற்றும், அதிலிருந்து தேவையான சக்தி உருவாகும். ரேட் கருவி வெளியே வந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த விமானத்தில் இன்ஜின் ஃபெயிலியர் தான் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. வெறும் இது மட்டும் இல்லாமல் ரேட் ஆக்டிவேட் ஆனதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சவுண்ட் சாதாரண விமானத்தோட சவுண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொப்பலர் பிளேன் சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதே போல் உயிர் பிழைச்ச அந்த பேசஞ்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விபத்துக்கு முன்னாடி ஒரு இடி மாதிரியான சத்தம் கேட்டுச்சு, விமானத்துக்குள்ள லைட்ஸ் விட்டு எரிஞ்சுதுன்னு. இது ரேட் ஆக்டிவேட் ஆனதுக்கான அறிகுறி. ஆரம்பத்தில் இந்த விபத்துக்கான ஒரு 3 தியரிஸை முன் வச்சாங்க. முதலாவது தியரி லாஸ் ஆஃப் பவர், பறவை இன்ஜினில் மோதி இன்ஜின் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலாம். ரெண்டாவது தியரி நோ ஃப்ளாப்ஸ் ஆன் டேக் ஆஃப், விமானத்தின் ரெக்கை பகுதியில் இருக்கிற ஃப்ளாப்ஸை வெளியெடுக்காம விமானத்தை டேக் ஆஃப் பண்ணதால விபத்து ஏற்பட்டிருக்கலாம். தியரி நம்பர் 3 ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்டட் ப்ரீமெச்சூர்லி, ஃப்ளாப்ஸ் முன்கூட்டியே பின்வாங்கப்பட்டதால விமானத்தால் சரியாக பறக்க முடியாமல் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வெளியான இந்த கிளாரிட்டியான வீடியோ மூலமாக இந்த விபத்துக்கு இந்த 3 தியரிஸும் காரணம் இல்லை, ரேட் கருவி ஆக்டிவேட் ஆனதால இன்ஜின் ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்னு கேப்டன் ஸ்டீவ் சொல்கிறாரு. ஆனால் இந்த விபத்துக்கான அதிகாரப்பூர்வ காரணம் இன்னும் வெளியாகலை. கண்டுபிடிக்கப்பட்ட 2 பிளாக் பாக்ஸஸில் இருக்கிற டேட்டாஸை டீகோட் பண்ண சுமார் 20 நாட்கள் ஆகும்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் இதில் தலையிட்டு விபத்துக்கான உண்மையான காரணத்தை வெளியே வரவிடாமல் தடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்படி நடந்தால் கடைசி வரைக்கும் உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாமல் போகும். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.